ஏன் வந்து லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ளே பெண்கள்லாம் ஆடுற மாதிரி ஒரு குத்து சாங் போடக்கூடாது, நம்ம வந்து இது லேடிஸ் குத்து இந்த சாங்க்கு பேர் வைக்கலாம் அப்படின்னு. ஏர்லி மார்னிங் 7 மணிக்கு எனக்கு நேரம் கொடுத்துருந்தாரு. உடனே அப்படியே அந்த சுதீப் பேசிட்டே இருந்தார். டக்குன்னு போட்டார், மலை 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 மல்ல மருத மலை. என்னன்னு தெரியல, எனக்கு உடனே கேட்ச் ஆகிடுச்சு. சரிதான், நினச்சது நடந்துருச்சு, இந்த சாங் ஹிட்டு தானே எங்களுக்கு மைண்டில் ஒரு சாங்கில் அது ஒரு யூனிக்காக ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கணும் மாஸ்டர், ஒரு ஹூக் ஸ்டெப் மாதிரி இருக்கணும் அப்படின்னோடனே அவர் அப்படியா சரி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சாங் ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்குது. திடீர்னு சொன்னார், ஒரு 10 டவல் ரெடி பண்ணுங்க அப்படின்னாரு. என்னென்னா மலை 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 மருத மலைன்னு போட்டிருக்காங்க, ஆனால் அந்த சாங் வந்து அப்படி போடக்கூடாது அப்படின்னு அப்ஜெக்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ண? கிளாப் ரெடி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு மேக்கிங் ஒரு சாங்கை பற்றி தான். அதாவது வந்து எல்லாருக்குமே தெரியும், மலை 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 மல்லே 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 அப்படின்னு சாக்லேட் படத்தில் வந்த பாட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்னும் சொல்லப்போனால் இந்த சாக்லேட் படத்துக்கான ஒரு அட்ரஸாகவே அந்த பாட்டு அமைஞ்சது. பட்டி தொட்டி எல்லாம் அந்த சாங்கை வந்து பயங்கரமாக ஹிட் ஆச்சு. இந்த பாடல் உருவாகிறப்போ எங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் எப்படி இருந்துச்சு, அந்த பாடல் எப்படி உருவாச்சு அப்படின்ற விஷயத்த வந்து நிறைய பேர் வந்து சார் அந்த மலை மலை சாங்கை பற்றி பேசுங்கன்னு என்கிட்ட அதாவது கமெண்ட்ஸ்லேயும் சரி, ஏதாவது வெளியிடங்களை பார்க்கும்போதும் அந்த பாட்டு எப்படி சார் உங்களுக்கு அந்த தோணுச்சு, எப்படி அதை பண்ணீங்க அப்படின்றப்போ அதை பேசணும் அப்படின்றக்காக தான் இந்த பதிவு. சாக்லேட் படம் நடந்துகிட்டு இருக்கும்போது நானும் அந்த தயாரிப்பாளர் மாதேஷ்ங்கிறது என்னுடைய நண்பர், அவரோட ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், மாதேஷ் கவனித்து பார்த்துருக்கீங்களா, அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனு இல்லை வந்து கெட் டுகெதரில் பார்த்தீங்கன்னா அந்த கேர்ள்ஸ் வந்து பயங்கரமாக ஆட்டம் போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக பெண்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அவங்களுக்கான சுதந்திரம் கிடைக்கும்போது அவங்க பயங்கர அலப்பறை பண்ணுவாங்க, பாட்டை போட்டுலாம் ஆடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்மளை விட பாய்ஸை விட கேர்ள்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக தனிமை கிடைச்சா அலப்பறை பண்ணுவாங்க. நம்ம கதையில் லேடிஸ் ஹாஸ்டல் வருது, ஏன் வந்து லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ளே பெண்கள்லாம் ஆடுற மாதிரி ஒரு குத்து சாங் போடக்கூடாது அப்படின்னு. நல்லா இருக்கே ஐடியா, சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. ஆமாம், நம்ம வந்து இது லேடிஸ் குத்து இந்த சாங்க்கு பேர் வைக்கலாம் அப்படின்னு. செம்மையாக இருக்கே அப்படின்னாரு. ஆமாங்க, பெண்கள் வந்து எப்போவுமே தனியாக இருந்தாங்கன்னா அவங்க பயங்கரமாக, அதாவது அவங்கள தனியாக விட்டாலே அவங்க தனியாக ஒரு அலப்பறை பண்ணுவாங்க. அவங்களோட கேங்ஸ்டர்ஸ் இப்போ பெண்களாகவே கூட்டம் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க அலப்பறை பண்ணுவாங்க. இதை நிறைய நம்ம ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கோம், அதனால் நம்ம அதுங்களுக்கு சாங் போட்டுடலாம் அப்படின்னோடனே ஓகே. அப்போ நாங்கள் வச்சுருந்த பேர் வந்து லேடிஸ் குத்து இதுக்கு. உடனே சரின்னு சொல்லிட்டு கம்போஸ் பண்ணலான்ட்டு தேவா சார்ட்டை வந்து டைம் கட்டோம். ஏர்லி மார்னிங் 7 மணிக்கு எனக்கு நேரம் கொடுத்துருந்தாரு, அதாவது காலையில் 7 மணிக்கு. ஸோ 6:45 அவர் ஸ்டூடியோவுக்கு போயிட்டேன். போன உடனே என்ன சார் இந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், சார் லேடிஸ் குத்து அப்படின்னு. லேடிஸ் குத்தா என்ன இது புதுசாக இருக்குது அப்படின்னாரு. ஆமாம் சார், ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் சார், அங்கே வந்து ஹீரோயினுக்கு பர்த்டே, அதை கொண்டாடுறாங்க. அதை கொண்டாடுறப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அங்கே பாடுறாங்க சார், இது ஒரு குத்து சாங்கு, ஆனால் வந்து இது ஃபுல்லாகவே லேடிஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னோடனே ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மெதுவாக 6 மணிக்கு எடுத்துகிட்டு அவர் பக்கத்தில் அவருடைய கிட்டாரிஸ்ட்டை சைன் காமிச்சார். அவர் ஏதோ அந்த இ மைனர் ஏ மேஜர் ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பரிமாற்றம் நடந்துச்சு. உடனே அப்படியே அந்த சுதீப் பேசிட்டே இருந்தார். டக்குன்னு போட்டார், மலை 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 மல்ல மருத மலை அப்படின்னாரு. என்னன்னு தெரியல, எனக்கு உடனே கேட்ச் ஆகிடுச்சு. மலை 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 மருத மலை மல்ல மருத மலை இப்படி தான் போட்டார். போட்ட உடனே எனக்கு கேட்ச் ஆகிடுச்சு. அப்படியே கண்டினியூஸாக பல்லவி முடித்தார். எப்படி இருக்குன்னாரு, சூப்பராக இருக்குன்னா அப்படியே சரணம் பிடிச்சார். சரணம் போட்டு முடித்தோடனே எனக்கு ஓகே. மணி பார்த்தா 7:10, கம்போசிங் ஓவர். ஆனால் சாங் ஓகே சார் அப்படின்னு. ஓகே ஆமாம் சார், அவ்வளோ சார் சாங் சூப்பராக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சார், சாங் கம்போசிங் ஓவர்ன்ட்டேன். எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா வழக்கமாக வந்து இப்போ சாங் கம்போசிங் போகணும் வச்சுக்கிங்களா, ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு தத்தக்காரம்னு சொல்லுவாங்க. தத்தக்காரம்னா உங்களுக்கு வந்து இந்த இப்போ இதே மலமலை சாங்னா தன்னா 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 நன்னா இப்படி தான் வாசிப்பாங்க. அது எல்லா மியூசிக் டேரக்டருமே அப்படி தான். இது இப்போ தான் கீபோர்டில் வாசிக்கிற பழக்கம் வந்துச்சு. இப்போ கீபோர்டு மட்டும் இல்லை, கீபோர்ட்லேயே பல இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசிக்கிறலாம் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அப்போது தத்தக்காரத்தில் ஹார்மோனியத்தில் மியூசிக் டேரக்டர் வந்து அதை வந்து பாடுவாங்க. ஸோ தேவாசன் இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் அப்படி தத்தக்காரத்துலலாம் அவர் பண்ணவே இல்லை. அவர் வந்து அப்படியே இந்த சுதி சேர்த்துட்டு இருப்பாங்க, தயாராவாங்க மியூசிக் டைரக்டருக்கு. அது மாதிரி பண்ணிட்டு திடீர்னு
அந்த சுதி பிடிச்சிட்டே அப்படியே வந்து தீர்னு மலை 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 மருத மலை மல்ல மருத மலை அப்படின்னாரு. அப்படி இருந்துச்சு கேட்குறதுக்கு எனக்கு. உடனே ஓகேன்னா அப்புறம்லாம் தத்தகரத்தெல்லாம் போட்டார். தர நர தர தன்னா நன்னே தானா தன்னா நன்னு தான நன்ன தன்னா நன்னா தான நன்ன தன்னா நன்னா அப்படின்னு அப்படியே அந்த ஸ்டீனை போட்டோன்னா ஓகே. எனக்கு அந்த மலை 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 மருத மலைன்னு எனக்கு ஏன் உடனே கேட்ச் ஆயிடுச்சுன்னா, பொதுவாக எனக்கு கொஞ்சம் இந்த முருகர் மேலே ஒரு அதிக பற்று உண்டு. அதனால் வந்து நான் வந்து அவர் வார்த்தை வந்துருச்சுன்னு டியூன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ தேவா சாருக்கே டவுட்டு, ஒருவேளை இவர் இது மருத மலை 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 மருத மலைன்னு ஓகே பண்ணிட்டாருன்னா என்கிட்ட கேட்டார். ஓகே தானே இருந்தார். சார் பக்கா இது வந்து ஃபோக் சாங் சார், இது செம்மையாக இருக்குது சார் அப்படின்னு. ஒரு ஆல்டர்னேட்டிவ் போட்டுக்கலாமா அப்படின்னாரு. அப்போ எனக்கும் தோணுச்சு, ஏன்னா நம்ம ப்ரொடியூஸ்ட்டை போகும்போது கம்போசிங் முடிஞ்சிச்சு, எங்கே போடுன்னு ஒரு டியூனை போட்டால் என்னையா இதுக்கு தான் கம்போசிங் போனியா அப்படின்னு கேட்டக்கூடாதுன்றக்க சரி சரி அப்போ இன்னொரு டியூன் போடலான்னா இன்னொரு டியூன் ஒன்று போட்டார். அதுவும் நல்லா இருந்துச்சு. ஆனால் இதுக்கு மேலே போட்டால் கன்ஃபியூஸ் ஆகிருந்து. சார் போதும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீயே சாப்பிட்டு ஒரு 8 மணி வரைக்கும் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு 8 மணிக்கு கிளம்பி நேராக ஆஃபீஸ் போயிட்டேன். ஆஃபீஸ் போனால் ஒரு 9 மணிக்கு தான் எப்போவுமே ஆஃபீஸ் அசம்பிள் ஆகும். நான் 8 மணிக்கு போய் உட்காந்து இந்த 2 டியூனையும் மறுபடியும் கேட்குறேன். ஆனால் என் மைண்டுக்கு ஃபஸ்ட்டு டியூன் தான் கேட்சியாக இருக்குது, 2வது டியூன் நல்லா இருக்குது, ஆனால் அதை விட ஃபஸ்ட் டியூன் சூப்பராக இருக்குது. அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு வச்சுட்டே இருந்தேன். இப்போ 9 மணிக்கு எல்லாம் அசம்பிள் நாங்கள் ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் டைரக்டருங்க, ப்ரொடியூசர் மாதேஷ் எல்லோரும். இப்போ வந்து நான் அந்த சாங்கை வந்து போட்டேன், கம்போசிங் போயிட்டு வந்தேன் அப்படின்னா யுனானிமஸாக எல்லாருமே ஃபஸ்ட் டியூன் தான் செலக்ட் பண்ணாங்க. மலை 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 மருத மலை மலை மருதம். அது செலக்ட் பண்ணதாக மட்டும் இல்லாமல் ஆஃபீஸில் எல்லாருமே அதை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. மலை 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 மருத மலை மலை மருத மலைன்னு பாட ஆரம்பித்தோன்னே தெரிஞ்சு போச்சு இதுதான் லிரிக்ஸ்னு. உடனே அன்றைக்கி ஈவினிங்கே அந்த சாங்ஸ் எடுத்து வாலி சார்கிட்ட போனோம். வாலி சார் அதுக்கு இம்மீடியட்டாக காலேஜுக்கு புக்ஸு மலை தூக்கி வரும் செக்ஸு மலைன்னு அவர் பாட்டுக்கு கமர்ஷியல் ஐடியில் உள்ளே போட்ட சாங்கை வந்து அவர் எழுதி அடுத்த ஒரு 15-20 நிமிஷம் சாங் எழுதி கையில் கொடுத்து விட்டார். உடனே வந்துட்டோம். ஒரே நாள் எனக்கு தெரிஞ்ச அந்த சாங் ஒரே நாளில் சாங்ஸ் லிரிக் கூட ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ஒரு 2 நாளில் சாங் கம்போசிங் பண்ணியாச்சு. சாங் கம்போஸ் பண்ணோம். அந்த சாங் வந்து லிரிக்ஸ் அங்கே வந்து அங்கே பாடுற பனிராத ஸ்ரீராமம் ஏஆர் ரஹ்மான் சாருடைய சகோதரி ரகனாவும் தான் சாங் பாடுறாங்க. பார்த்தீங்கன்னா கோரஸு எல்லாமே அந்த சாங்கில் வரும் இல்லையா. ஸோ ஃபீமேல் கோரஸ் எல்லாம் வராங்க. உள்ள ரெக்கார்டிங் தேட்டரில் நானும் மாதேஷ் சார் அதுக்கப்புறம் இன்ஜினியர்லாம் உட்காந்துருக்கோம். உள்ளுக்குள்ளே பாடுறவங்களாம் ஆடுறாங்க. அது நமக்கு தெரியும், அங்கே அது கண்ணாடி ரூம் தான் இருக்கும் அது. ஸோ அவங்க ஆடிட்டு எல்லோரும் பாடுறாங்க. நாங்கள் 2 பேரும் ஒருத்தரை சரிதான் நினச்சது நடந்துருச்சு, இந்த சாங் ஹிட்டு தானே எங்களுக்கு மைண்டில் ஒரு பொறி தட்டிடுச்சு. இப்போது சாங் ரெக்கார்டிங் முடிஞ்சிச்சு, எல்லாம் கோரஸ் கிரஸு பேக்கிங் எல்லாம் முடிஞ்ச சாங் அப்படி ஒரு வைப்பில் இருக்குது எங்களுக்கு. இப்போ ஷூட்டிங் போனோம் இல்லையா, ப்ரொடியூசராக இருக்கிற அவர் என்ன சொல்லணும், சாங் அப்படி வையா அப்புறம் பார்த்துக்கலாம், கடைசியாக ஷூட் பண்ணலான்ட்டு. கடைசியாவா அப்படின்னு இப்போ சீன்லாம் முடிங்க அப்படின்றது. கடகடன்னு சீன் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் என்னங்க இப்போ சாங் ஷூட் பண்ணோன்னு, இல்லை இந்த சாங்கை வந்து ரொம்ப ரிச்சாக ஷூட் பண்ணணுன்னு சொல்லி இருக்கிற கலர் பெயிண்டில் என்னென்னலாம் கலர் இருக்கோ எல்லா கலரையும் வச்சு ஒரு ரூம் ரெடி பண்ணணும். நீங்கள் அந்த சாங் பார்த்தா தெரியும், அதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ குசால்தாஸ் கார்டன் சென்னையில் ஒரு வீடு இருந்துச்சு, அங்கே ஷூட்டிங் கொடுப்பாங்க. அங்கே வந்து ஒரு ஃப்ளோர் எடுத்து ஃபுல் கலரிங், அது ஒரு டிசைனரை வச்சு அதுக்கு கலர் பண்ணி ஒவ்வொரு விண்டோவுக்கும் எப்படி கலர் வரணும் பண்ணி ஃபுல்லாக பக்கா டிசைன் பண்ணி அந்த சாங்கை வந்து அங்கே ஷூட் பண்ணோம். அந்த சாங்கை அங்கே அந்த சாங் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு தோணுச்சு, ஒரு யூனிக் ஸ்டெப்ஸ் ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்போ வந்து தருண் மாஸ்டர் தான் அதுக்கு வந்து கோரியோகிராஃப் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ மாஸ்டர் இந்த சாங்கில் ஏதோ ஒரு யூனிக்காக ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கணும் மாஸ்டர், ஒரு ஹூக் ஸ்டெப் மாதிரி இருக்கணும் அப்படின்னோடனே அவர் அப்படியா சரி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சாங் ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்குது. திடீர்னு சொன்னார், ஒரு 10 டவல் ரெடி பண்ணுங்க அப்படின்னாரு. அந்த தருண் மாஸ்டர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து பெருசாக ப்ராப்ஸ் எடுக்க மாட்டார், அதாவது கம்மி ப்ராப்ஸ் தான் எடுப்பார். அந்த ப்ராப்ஸை வச்சு ஒரு ஐட்டம் பண்ணுவார், சூப்பராக இருக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா முதல் நாளில் கூட ஒரு சாங் பண்ணியிருப்பார், உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பை வச்சு 2 பேருக்கு ஒரு ஸ்டெப் பண்ணியிருப்பார், அது தருண் மாஸ்டர் தான். ஸோ இவர் டவல் கொடுங்கன்னு நான் ஆஹா ஏதோ ஒரு ஐட்டம் வரப்போதுனா நான் ரெடி ஆகிட்டேன். உடனே அந்த டவலை வச்சு ஒரு ஸ்டெப்ஸ் பண்ணார், டோட்டல் செட்டுமே கிளாஸ் பண்ணிச்சு. அதுதான் இன்றைக்கும் வந்து அந்த சாங்கில் வந்து ஒரு யூனிக்காக டவலை வச்சு ஆடுற சாங்கு. இப்போ அந்த சாங் ஃபுல்லாக ஒரு 3 நாள் அந்த சாங்கை வந்து அந்த செட்டுக்குள்ளேயே ஃபுல்லாக எடுத்து முடித்தோம். சாங்கை முடிச்சுட்டு எடிட்டிங் வந்தால், எடிட்டிங்கில் சாங்கை கட் பண்ணி முடித்த உடனே எடிட்டிங்கில் அந்த சாங்கை திரும்ப போட்டு பார்ப்பாங்க. நம்ம அங்கே எடிட்டர் அசிஸ்டண்ட்டு எல்லாருமே அங்கே போனால் சாங் ஓடிக்கிட்டு இருக்கும்.
அப்போ நமக்கு தேவையே இந்த சாங் ஒரு வைப்ஸ் உண்டு பண்ண போகுது அப்படின்னு எல்லாம் முடிஞ்சிச்சு. கரெக்டாக பார்த்தா சென்சாரில் போனால் அதுக்குள்ளே சென்சாரில் யாரோ ஒரு அப்ஜெக்ஷன் பண்ணி ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. என்னென்னா மருத மலைன்னு போட்டிருக்காங்க, ஆனால் அந்த சாங் வந்து அப்படி போடக்கூடாது அப்படின்னு அப்ஜெக்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த அமைப்புகள் வந்து அதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவித்தாங்க. அது கொஞ்சம் பரபரப்பாக இருந்துச்சு இந்த டயத்தில். அது படத்துக்கு வந்து இப்போ தான் வந்து சோஷியல் மீடியாக்கள் இருக்கிறதால இப்போ அது சோஷியல் மீடியா இன்னும் பயங்கர வைரலாக இருக்கும். அப்போ வந்து அங்கங்கே பத்திரிகைகளை நியூஸு எதிர்ப்பு தெரிவித்தாங்களும் வந்ததுக்கப்புறம் தான் சென்சாரில் எங்களை கூப்பிட்டு அது கொஞ்சம் லெட்டர் வந்திருக்கு, ஸோ நீங்கள் லிரிக் மாற்றுங்கன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ண, சாங் ஃபுல்லாக ஆடியோலாம் ரிலீஸ் ஆகி சாங்கு பட்டி தொட்டியெல்லாம் ஹிட்டு மலை. ஆனால் சென்சாரில் வந்து இல்லை சார் நீங்கள் அந்த வார்த்தையை மாற்றணும் அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணலாங்கும்போது இப்போ திடீர்னு வந்து சாங் லிரிக்கை மாற்றணுன்னு நேராக வாலி சாருக்கு ஃபோன் பண்ணிட்டோம். சார் இந்த மாதிரி இருக்குது சார், இந்த மருத மலை வந்து ஒத்துக்க மாட்டேங்காங்க. அப்படியா, என்னாச்சு அப்படின்னா, இந்த மாதிரி தெரில சென்சார் இது பண்ணல அப்படின்னு. சாங்கை பார்க்கலாமா அப்படின்னாரு. இப்போ வந்து என்னென்னா வார்த்தையை மாற்றி கேட்குறோம் இல்லையா, சாங்கை பார்க்கணும்ல, ஒரு லிரிக் ரைட்டர் கண்டிப்பாக காமிக்கணும். அப்போல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி லேப்டாப்பில் சாங் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போகிற வசதியாக கிடையாது. ஸ்டூடியோவுக்கு வந்து அப்போ வந்து ஸ்டீம் பேக்னு ஒன்று, அதில் தான் சாங் காமிக்க முடியும். வாலி சார் வர வச்சு சாங் காமிச்சோம். அப்படியே பார்த்தாரு, வெத்தலை போட்டுவார் வாலி சார். அப்படியே போட்டு வெளியே வந்து வெத்தலை போட்டார். இதில் என்ன பிரச்சனையா அவங்களுக்கு அப்படின்னாரு. இல்லை இவங்கெல்லாம் லேடிஸ்லாம் ஆடுறதுலாம் அது வந்து கொஞ்சம் கேர்ள்ஸ் கலாட்டா பண்ணி ஆடுற மாதிரி இருக்குது, அது மருதமலைங்கிறது முருகஸ்தலம், அது வேண்டாம் அப்படின்றாங்கன்னு. அப்போ ஒன்று பண்ணு, மருதமலைன்னு சொல்லாத, மல்ல ஃபுல்லாக மலை தான்யா, அப்படியே வச்சுக்கோயா அப்படின்னாரு. அப்புறம் அப்படியே பார்த்தேன், ஆமாயா, ஐயோ மருதமலையில் தான் முருகர் இருக்காருன்னா எல்லா மலையிலையும் முருகர் இருக்காருயா, அதனால் நீ சென்டிமெண்ட்டாக மல்லன்னு வச்சிரு அப்படின்னாரு. எனக்கு பயங்கர ஒரு ஹாப்பி ஆகி போயிடுச்சு. ஏன்னா எனக்கு வந்து என்னென்னா சென்டிமெண்ட்டாக மருதமலைன்ற வார்த்தை நமக்கு வந்தது மிஸ் ஆகுதுங்கும்போது வாலிசா வந்து சொல்லுவார், ஐயோ முருகர்னாலே மலைதாயா, ஒரு மல்லைன்னு வச்சிருன்ட்டார். அப்படி தான் அந்த சாங்கை வந்து மறுபடியும் கூப்பிட்டு சிங்கர்ஸ் கூப்பிட்டு பாட வச்சு அந்த பாட்டு இன்றைக்கும் பல இடங்களில் பப்புகளில் ஆரம்பித்து பல கான்செர்ட் வரைக்கும் அந்த சாங்கை வந்து ஒரு பெரிய வைப்ஸ் ஏற்படணும். உண்மையிலே வந்து அந்த படத்துக்கு ஆர்கனைசேஷன் பண்ணி கொடுத்த தேவாசருடைய பிரதர்ஸ் சபேஷ் முரளி, தேவா சார், அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைத்து சிங்கர்ஸு, கோரஸ் எல்லாருக்குமே நான் வந்து உண்மையிலே இந்த பதிவு மூலமாக நன்றி சொல்லுவேன். ஏன்னா இப்போ கூட எங்கேயாவது போய் நம்ம வந்து சாக்லேட் படம் நான் தான் அந்த படத்தில் டைரக்டர்னு சொன்னால் மலை சாங்கு அப்படி தான் இமீடியட்டாக சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சாங்கை அந்த அளவுக்கு அந்த படத்தில் வந்துட்டு ஒரு பெரிய ஹிட் அடிக்குன்னு, அந்த சாங்கை எப்போ யார் கேட்டாலுமே, ரிலீஸுக்கு அப்புறமா சாங் ஹிட்டுன்னு தெரியும், ரிலீஸுக்கு முன்னாடியே அந்த சாங்கு யார் எப்போ கேட்டாலுமே அதை ஒன்ஸ் மோர் கேட்குற அளவுக்கு இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் மலை மாதிரி சாங் வரணும்னு அதுக்கப்புறம் வந்த பல படங்களில் அந்த இதை மைண்டில் வச்சே குத்து சாங் போட்டு அந்த சாங்கில் ஹிட் ஆயிருக்குன்னு என்னால் ஒரு 5 லிஸ்ட்டே கொடுக்க முடியும். இந்த சூழலில் நான் வந்து ஒருத்தரை பார்க்கறதுக்கு, நண்பரை பார்க்குற வீட்டுக்கு போயிருக்கேன். அங்கே போனால் அந்த வீட்டில் உள்ளவர் வந்து, யார் வந்திருக்கா தெரியுமா, இந்த மலை சாங்கு படம், அவர் சாக்லேட் படம்னே சொல்ல, மலை சாங்கு படத்தோடைய யார் தான் வந்திருக்காருனாங்க. அப்புறம் அன்றைக்கி அவங்க மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்துட்டேன். அந்த படம் ரிலீஸாக ரொம்ப நாள் கழித்து எனக்கு மீண்டும் ஒரு படம் பண்ணும்போது அந்த படத்துக்கு என்ன டைட்டில் வைக்கணும்னு யோசிக்கும்போது எனக்கு திடீர்னு மைண்டில் தோணுன டைட்டில் தான் மலை. அந்த படத்துக்கு அது அருண் விஜய் சார் வச்சு நான் பண்ணேன், மலைன்னு ஒரு படம். இந்த பாட்டினுடைய இன்ஸ்பிரேஷனு அந்த கதைக்கு அந்த டைட்டில் ரொம்ப மேட்சிங்காக இருந்துச்சு. உடனே மலை அப்படின்னு டைட்டில் வச்சேன். ஸோ ஒரு பாட்டு அது எப்படி ஒரு கருவாகி உருவாகி அது வந்து ஒரு மியூசிக்கோட சேர்ந்து அது வந்து ரிலீஸில் ஹிட் ஆகி அப்புறம் சென்சார் போதும் அங்கே ஒரு பிரச்சனை வந்து லிரிக்ஸை மாற்றி படத்துலேயும் பாட்டு ஹிட் ஆகி அது ஒரு படத்துடைய டைட்டிலாகவே வந்துச்சுங்கிறது தான் இந்த பதிவோடைய ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம். ஸோ ஒரு மலை சாங் வந்து அது வந்து உருவான விதத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்குதுங்கிறது ஒரு உட்காந்து யோசிக்கும் போது ஆமால, அப்போ ஒரு க்ரியேட்டிவிட்டியான விஷயத்த நம்ம வந்து அப்படியே மெருகத்தை அதனுடைய ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்த்ததுக்கும் மேலே இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த பாடல் எனக்கு உருவான விதமும், இந்த பாடல் விசுவலைஸ் ஆன விதமும், இந்த படம் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆன விதமும் எனக்கு இன்னைய வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு எனக்கே நான் எடுத்துக்கிட்ட ஒரு லெசனாக இருக்கும். ஒரு பாடலுக்கு எவ்வளோ மெனக்கெட்டு அந்த பாட்டு நல்லா வரும்னு இதை வந்து நம்ம வியூவர்ஸோடு ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். அதோட விளைவு தான் இந்த மலை சாங்கு எப்படி உருவாச்சுன்றது. இதை மாதிரி நிறைய சாங்ஸு சொல்லலாம். அது அப்பப்போ போக இடையில கேப்பில் இந்த மாதிரி ஒவ்வொரு சாங் எப்படி உருவாச்சு, பர்டிகுலராக அந்த சாங் பின்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத சுவாரஸ்யமாக பகிர்ந்துக்கலாம்.
மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஏ. வெங்கடேஷ்.